ஹோட்டல் அது சீசன் 4 ஜெயந்தி சிக்னல் பக்கத்தில். அதுக்காகவே சீக்கிரமும் முடிக்கிறது. ஆமாம், அந்த மாதிரி தான் 9:30க்கே வைக்கலாம். அது 9:30 ஆகுது. பேர் என்ன பார்த்தோம்? அவருடைய கடமையில் கரெக்டாக இருக்குது. ரீசெண்டாக தான் ஐ திங்க் நம்ம யூஎஸ் போயிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே அவர் எல்லாம் சர்டிஃபிகேட் புது நம்ம சர்டிஃபிகேட்லாம் இல்லை தான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன். இங்கே தானே புது அந்த பெரிய அப்பாட்ட கேட்பாரு அவசியம். அவரை வந்து காண்டாக்ட் அவருக்கு அசிஸ்டன்ட் போட்டு அவங்க மட்டும் தான் டீல் பண்ணாங்க. இவரெல்லாம் பார்க்கவே இப்போ வீட்டில் பையன் இருந்ததுன்னா பட் இங்கே நடக்கணும்னா அப்போ அவர் மெயினாக தெரியும். வெறும் நாங்கள் இந்த பாரிஸ் இது அப்படின்ட்டு சொல்லி குடும்ப காலக்காரங்க போடுவோம். அப்பயும் இவர் வரணும். பாரிஸ் புதுசாக நடத்தணும். டெய்லி டிஸ்டர்பெல்லாம் அவர் வரல. டிஷர்ட் வர பட் அதுவும் அதன் ஒரே ஒரு மாற்றம் ஒன்றே மாறாது. இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆனால் நல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், பேட்டரி பொங்கல் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணேன். தெரில ஏதாவது எலி அடிச்சிருக்குமா இருக்கும், ஏதாவது பேட்டரி அவுட்டாக போடுறதுலாம். ஆமாம், பெசன்டரில் இருக்கேன். ரிசர்வேஷன் இப்போ தான் ஒன்று கேன்சல் ஆச்சு. அதுவே ஆமாம், அப்படியே வச்சுருந்தாங்க பத்திரமா. இந்த பக்கம் போடான்னு பார்த்தா பெசன்டர் எடுத்துக்கிட்டாங்க. சுற்றிக்கிறேன் 12:30 மணிக்கு பால்டாக்ஸ் ரோட்லேருந்து ராஜாண்ணாமலை ட்ராப்பு 11:15 12:30 மணிக்கு 12:40க்கு ஐஐடியிலேருந்து ஏர்போர்ட் ட்ராப்பு. முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அதை காலி பண்ணாங்க, என்ன காலி பண்ணாங்க ஒன்று இருக்குது. இதில் அந்த ஒன்று காசு எடுக்கிற மாதிரி பார்ப்போம். இந்த கேப் தான் உங்களுக்கு கிளாஸ். நீங்கள் தான் 12 மணி இருந்தீங்களா, அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு. ஓ, எங்கே பிக்கப் எங்கே ட்ராப் ஆகும்? ஆமாம், எத்தனை மணிக்கு? 11:45.
பண்ண ரொம்ப கஷ்டம். அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். எப்படியாவது ஓட்டணும்னு இருப்போம். என்னால் 3 கோர்ஸ் தான் சாப்பிட முடியுது. மிச்சம் 10 கோர்ஸ் நீ சாப்பிடு. என்ன எடுத்தீங்க? கேன்சல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதில் போயிடுவா சார். அதுலேயே போங்க, அதை ஃபாலோ இல்லை ரூட்டு காமிக்குது. ஹலோ, இல்லை நீங்கள் வந்து கேன்சல் அதே கஸ்டமர் கேன்சல் போட்ட புக்கிங் போட்ட கஸ்டமரே கேன்சல் ஆகி மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஒரு முறை இங்கே நவீனா அப்போ நீங்கள் உங்கள் ட்ராப் லொக்கேஷன். ஆமாம், அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும். அந்த கஸ்டமர் திருப்பி புக் பண்ணல, நீங்கள் வந்து மறுபடியும் அதே ஸ்பாட் லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. அதனால் வந்து அது கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டியூட்டி எடுத்து கேன்சல் பண்ணணும். தெரியாது, கேன்சல் பண்ணணும். அவர் ட்ராப் லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஆன் டியூட்டி வரக்கூடாது, சைன் அவுட் பண்ணணும். அதாவது வந்து டியூட்டி ஆஃப் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்றது ஓரளவுக்கு புரியுது. ரேட்டு வந்து கொஞ்சம் ஓகே. நல்ல மழை, காலையிலேயும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. But in this, even I sometimes complete this. I have been corrected. எவ்வளோ சார்ஜ் ஆயிருக்கு? அவ்வளோ ஆயிடுச்சா? கட் ஆயிடுச்சு. புதுசா ஓட்டுறதுக்கு லோக்கல்லே ஓட்டி போயிடலாங்கிற மாதிரி தான் இருக்குது. அமௌண்ட் ஓகே தான். அது 17 கிலோமீட்டரா? அவ்வளோ ஆளே வேற எடுக்கலாம். வெளில அதை விட அது எத்தனை மணிக்கு ட்ராப் ஏர்போர்ட் இருக்குது? எது சார்? இங்கே தான். ஆனால் இங்கே வந்து ஒரு 1 minute வேலை தான். ஓகே, இது முடிச்சுட்டு ஃபஸ்ட் வார் போனோம், அப்படியே ட்ராப் பண்ணி ஒன்றும் இல்லை, அப்படியே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடு.
இது